Hello viewers, welcome to Shilfi Crochet and Craft tutorial. பாருங்கள், இது போல் ஒரு அழகான இயரிங் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு கற்றுக்கலாம். ஒரு நாட் பண்ணிக்கோங்க. பேபி பேங்கிள்குள்ளே விட்டு ஒரு செயின் போட்டுக்கிட்டு சிங்கிள் க்ராஷெட் பண்ணணும். முப்பது சிங்கிள் க்ராஷெட் பண்ணிக்கிட்டு ஸ்லிப் நாட் பண்ணிக்கோங்க. வளையல் கொஞ்சம் பெருசாக சைஸ் தான் இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது செயின் கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உயரத்துக்காக 2 செயின் போட்டுட்டு அந்த செயின் கேப்பை விட்டுட்டு அதுக்கு அடுத்த செயின் கேப்பில் டபுள் க்ராஷெட் ஒரு தடவை பண்ணிக்கணும். திரும்பவும் டபுள் க்ராஷெட் ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் பண்ணிக்கணும். இது போல் ஃபுல்லாக பண்ணி முடிக்கணும். 30 செயின் இருக்குது, 15 டபுள் க்ராஷெட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது செயின் கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். நூலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச்சு உங்களுக்கு சொல்கிறது. அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குன்றதுக்காக அப்படி செய்ய சொல்கிறேன். ஒரு நாட் பண்ணிவிட்டு அந்த செயினில் தான் நம்ம அந்த ரிங்கும் மணியும் கோக்க போகிறோம். அதனால் அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ ரிங்கை சின்ன ஊசி எடுத்துக்கோங்க. க்ராஷெட் பண்ணுறதே சின்ன நீடில் இருக்கும் இல்லையா, டிப்பு, அந்த நீடில் எடுத்துட்டு அதுக்குள்ளே விட்டு இப்போ மணியமும் அதே மாதிரியே நான் காமிச்சிருக்க மாதிரி கோத்துக்கோங்க. கோத்துட்டு பின்னாடி திருப்பி நாட் பண்ணி முடிச்சுக்கலாம். இது போல் சின்ன சின்ன பிளாஸ்டிக் ரிங்கு கடையில் கிடைக்கிது, ஃபேன்சி ஸ்டோரில். தேவையான திங்ஸ் எல்லாம் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதில் ஒரு நாட் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு ரிங்குள்ளே விட்டு சிங்கிள் க்ராஷெட்டு கரெக்டாக என்னோடய இந்த ரிங்குக்கு 10 சிங்கிள் க்ராஷெட் போதும். உங்களுக்கு பெருசாக ரிங் இருந்துச்சுன்னா 12 போட்டுக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது செயின் கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கு நூலை கட் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன்.
2 வளையல்லையும் செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த சின்ன ரிங்குக்குள்ளே செஞ்சதில் ஒரு மணி மட்டும் ஃபிட் பண்ணி ஹுக்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு இயரிங் இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.